ஆடி மாதம் என்றாலே அம்பிகைக்கு உகந்த ஒரு மாதம் என்றுதான் சொல்ல வேண்டும். ஆடி மாதத்தில் அனைத்து ஆலயங்களிலும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறக்கூடிய இந்த மாதத்தில் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஆடி அமாவாசை முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்ய ஒரு உகந்த நன்னாள். கடந்த சில வருடமாகவே பல சிக்கல்களை சந்தித்து பழகிய என்னுடைய சிம்மராசி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு இந்த மாத கிரக அமைப்பானது எப்படிப்பட்ட பலன்களை தரும் என்பதை இந்த வீடியோ தொகுப்பில் முழுமையாக பார்ப்போம். குருபெயர்ச்சியிலிருந்து பரவாயில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். சனி பகவான், ராகு பகவான் கொடுக்கும் இன்னல்களில் இருந்து விடுபட குரு பக்கபலமாக இருப்பார். இதுவரை ஏற்பட்ட தடை தாமதங்கள் எல்லாம் விலகி சுப காரியங்களாகவே நடக்கும். ஓரளவுக்கு நடக்க ஆரம்பிக்கும். இந்த மாதத்தில் பண வரவுகள் எதிர்பார்த்த அளவிற்கு வந்து கொண்டு இருக்கும். தொழில், வணிகம், வர்த்தகம், ரியல் எஸ்டேட், கூட்டுத் தொழில், உணவு சம்பந்தமான தொழில், வெளிநாட்டு தொடர்பு என பன்முகத்துறையில் வீழ்ச்சியில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். வளர்ச்சியை கொடுக்கும். வாயை குறைத்து கொண்டு எவரிடமும் வாக்கு கொடுக்க வேண்டாம், ஜாமீன் கொடுக்க வேண்டாம். எச்சரிக்கையாக செயல்படுவது மிக நல்லது. அரசு சம்பந்தமான ஒப்பந்தங்கள் நிறைவேறும். பணியில் இதுவரை இருந்த இடர்பாடுகள் விலகி அலுவலகத்தில் நல்ல மதிப்பும் மரியாதையும் ஏற்படும். குடும்பத்தில் எப்பொழுதுதான் குழப்பமில்லை இருந்தாலும் குடும்ப உறுப்பினர்கள் பிரச்சனைகளை கடன்பட்டாவது செய்து முடிப்பீர்கள். மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்துவது மிக மிக நல்லது. இல்லாவிட்டால் மதிப்பெண்கள் குறைவாக பெற்று தேர்ச்சியில் மாற்றம் காண்பீர்கள். அரசியல், ஆன்மீக, கலை துறை அன்பர்கள் சிரமப்பட்டு இந்த மாதத்தை நகர்த்துவது திட்டமிட்ட காரியங்கள் தடைபடும். இருந்தாலும் பூர்வீக சொத்துக்களில் பிரச்சனை, உடன்பிறந்தவர்கள் தொந்தரவு இருக்கும். யாரையும் முழுமையாக நம்பாமல் இருப்பது மிக நல்லது. தேவையில்லாத விரைய செலவுகள் வந்து கொண்டு இருக்கும். உடலில் கவனம் செலுத்துவது மிக மிக நல்லது. நரம்பு சம்பந்தமான பக்கவாத பிரச்சனைகளால் அல்லல் பட நேரிடும். என்றைக்கும் துணை இருக்கும். சிம்ம வாகினிக்கு எலுமிச்சை மாலை சாற்றி வழிபட பிரச்சனைகள் குறையும். வாழ்க வளமுடன். உங்களுடைய சுய ஜாதக அமைப்பில் நல்ல தசா புத்திகளும் கிரகங்களும் அமையப்பட்டிருக்கும் பொழுது பொது பலங்கள் அவ்வளவாக பாதிப்படைய செய்யாது. மேற்கொண்டு சந்தேகங்கள், விவரங்கள் அறிய என்னுடைய அலைபேசியிலும் வாட்ஸ்அப்பிலும் தொடர்பு கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.